நான் மதுரைக்காரங்களே சித்ரா திருவிழா ஆரம்பிச்சிருச்சா, அதுக்குன்னே ஒரு சூடான சுவையான கவிதையா கொண்டு வந்திருக்கேன். மறக்காம கேட்டுருங்க. மதுரை பெருவிழா, சித்திரை திருவிழா. இக்கரையில் மீனாட்சிக்கும் அக்கரையில் மாயநகனுக்கும் 14 நாள் திருவிழாவின் ஆரவாரம் 15ஆம் நாளும் தொடருதையா. ஆற்றில் இறங்கும் அழகனுக்கு கூத்தாட்டம் குத்தாட்டம், கலைநயத்தோடு கரகாட்டம். வைகை நதிக்கரையில் ஆனந்த கூத்தாட மக்களோடு மக்களாய் மாயழகனை காண கூட்டத்திற்குள் புகுந்தேன். கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டேன். ஒரு நொடியில் பக்தி கண்ணை மறைத்ததையா. மதியை சற்றே இழந்தேன் ஐயா. பிட்பாக்கெட் திருடனிடம் அலைபேசியை பறிகொடுத்தேன். கட்டுக்கடங்கா கூட்டத்தில் காணாமல் போய் நின்றேன். அருகில் இருக்கும் அண்ணனை அழைக்கவும் முடியாமல், தொலைவில் இருக்கும் தோழனை தொடர்பு கொள்ள முடியாமல் வெள்ளத்தில் வெறுமாலையா நின்றேன் ஐயா. கண்ணீரில் நனைந்தேன் ஐயா. என் 1000 புகைப்படமும் 300 அலைபேசி எண்ணாம் அத்தனையும் தொலைத்தேனே, நினைவால் தவித்தேனே. கூட்டத்தில் தரிசனம் முடித்து நின்றேன். ஊருக்கு செல்லும் வழி மறந்தேன். தாகத்திற்கு மோர் வாங்கி பருகினேன். இலவச மோர் 20 ரூபாய் மோரானதே. பணத்தை மோருக்கு கொடுத்துவிட்டு கால்நடையாய் நடந்து வந்தேன் ஐயா. பல கிலோமீட்டர் சுற்றி வீடு திரும்பினேன் ஐயா. நாங்கள் கட்டானா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் சித்ரா திருவிழா அப்போ என்ன தொலைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே குதிரை எமோஜியை தெறிக்க விட்டுருங்க.